ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து இந்த சப்ஜெக்டில் இருக்க ஒன் ஆஃப் த டாபிக் த த்ரீ ரிஃபார்ம் பில்ஸ் பற்றி ஒரு எஸ்ஸே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக விக்டோரியன் ஏஜ் தான் வந்து பார்க்கலான்னு இருந்தோம். பட் விக்டோரியன் ஏஜில் வந்து ஃபுல்லாகவே ரிஃபார்ம் பில்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரிஃபார்ம் பில்ஸ்னால் என்னென்ன வந்துச்சு அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விக்டோரியன் ஏஜ் படிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மொத்தமாகவே 3 ரிஃபார்ம் பில்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்றது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் கைடு இருக்கிறதுனால ஸோ கைடில் வந்து ஒரே எஸ்ஸேவாக வந்து ப்ராப்பராக சப்டைட்டில்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. ரைட் அண்ட் எஸ்ஸே ஆன் த 3 ரிஃபார்ம் பில்ஸ். ஸோ இதில் எல்லாமே இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் வரைக்கும் நடுவில் சப் டாபிக்ஸ், ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் என்ன வந்துச்சு, செகண்ட் ரிஃபார்ம் பில் என்ன வந்துச்சு, தேர்ட் ரிஃபார்ம் பில்ல என்ன கொண்டு வந்தாங்கன்றது ஸோ ப்ராப்பராக வந்து ஒரு எஸ்ஸேவாக கொடுத்துருக்காங்க. Okay, first number introduction பார்ப்போம். In the beginning of the 19th century, England was not a democratic country. The nobles and bishops were the members of the House of Lords. They were appointed either by the king or they inherited the membership. The members of the House of Commons were elected by only a few English people. The important change that took place in England during the 19th century was a gradual emergence of the England as a democratic country. This was brought about by a series of reform bills. It took nearly a century for extending franchise to every adult male and female in the country. Okay, இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷனில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த பிகினிங் ஆஃப் 19th century ஸ்டார்டிங்கில் இங்கிலாண்டில் வந்து இந்த இங்கிலாந்து வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இல்லை, பட் லேட்டராக ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சுன்னா நோபிள்ஸ், பிஷப்ஸ் இவங்க தான் வந்து, அதாவது ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு வந்து ரெண்டு பிரிவாக இருந்துச்சு. ஸோ ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து அப்பர் ஹவுஸாக யார் இருப்பாங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், லோவர் ஹவுஸ் வந்து ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் இப்படின்னு ரெண்டு பிரிவாக இருந்தாங்க. ஸோ இந்த ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ கிங்கு இல்லைனா வந்து கிங் அடுத்து வர தலைமுறைகள் அவங்க தான் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் இருக்க மெம்பர்ஸ் யார் இருக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணுவாங்க. லைக் நோபிள்ஸ், பிஷப்ஸ் இவங்க மாதிரி இருக்கும் தான் வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸில் வந்து இருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் வந்து ஒரு ஃபியூ இங்கிலீஷ் பீப்புள்ஸ் மட்டும்தான் செலக்டடாக வந்து எலெக்ட் பண்ணி வந்து தேர்ந்தெடுத்து இருப்பாங்க. இப்படி வந்து ரெண்டு பிரிவாக இருந்துட்டு இருக்குது. ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸுன்னு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸுன்னு வந்து பார்லிமெண்ட்டில் இருந்திருக்கு. ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் இந்த 19th centuryயில் வந்து ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்துச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா வந்து ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறினது தான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஆச்சு. பட் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்தது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ டெமோக்ரஸி அப்படின்னாலே இஸ் ரூல் பை த பீப்புள். ஸோ பீப்புள் ரூல் பண்ணுறதான் வந்து டெமோக்ரஸின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ஒரு விஷயமா மாறுச்சு. ஸோ இப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர என்ன காரணமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஃபார்ம் பில்ஸ். இந்த 3 ரிஃபார்ம் பில்ஸ் கொண்டு வந்து அதுதான் வந்து மாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் டுக் நியர்லி அ செஞ்சுரினா என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மேல் அண்ட் ஃபீமேல், அந்த கண்ட்ரியில் வாழற ஒவ்வொரு மேல் அண்ட் ஃபீமேலுக்கும் ஃப்ரான்ச்சைஸ், அதாவது உரிமை கிடைக்கிறதுக்கே வந்து பல செஞ்சுரிஸ் ஆச்சு. அவங்க எப்படி எங்கே போய் ஒர்க் பண்ணணும், எங்கே இருக்கணும், என்ன பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு ஓன் லேண்ட் அப்படின்னு எல்லா உரிமையும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கே வந்து இட் டேக்ஸ் அ செஞ்சுரி டு அட்டைன் தட், அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ வருஷங்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரீசன்ஸ் ஃபார் த பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம். ஸோ இப்படி ஒரு சீர்திருத்தம், ரிஃபார்ம்ன்ற சீர்திருத்தம் தானே, இதை கொண்டு வரதுக்கு என்ன காரணமாக இருந்துச்சு, இந்த மாதிரி ரிஃபார்ம் பில்ஸ்லாம் ஏன் கொண்டு வரணும், அப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்தளவுக்கு மக்கள் கஷ்டத்தில் இருந்தாங்களா அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ரீசன்ஸ் ஃபார் த பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம். According to the old system that prevailed in England, each borough and county could send 2 representatives to the parliament. After the Industrial Revolution and Agrarian Revolution, many people from the boroughs migrated to the cities. Some of the boroughs completely disappeared, but these pocket boroughs and rotten boroughs continued to send 2 representatives as before. But the industrial towns had no representation, so the workers had no chance to express their grievance to the government. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டு சிஸ்டம், இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த சிஸ்டம் பற்றி சொல்கிறாங்க. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா இங்கிலாண்டில் ஸோ ஒவ்வொரு பரோ அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது
எலெக்ஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் வாஸ் கண்ட்ரோல்டு பை ஒன் பர்சன் ஆர் அ ஃபேமிலி. இப்போ அது ஒரு பெருநகரத்தில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புகிற ஒரு பர்சனை ஸோ எல்லாருமே சேர்ந்து தானே தேர்ந்தெடுக்கணும். ஸோ இவங்க எப்படின்னா ஏதாவது ஒரு பர்சன் இல்லைனா ஒரு ஃபேமிலி கண்ட்ரோல் பண்ணி அவங்க தான் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவே வந்து அனுப்புவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு. ஈவன் கவுண்டி அப்படின்னா மாவட்டம் வைஸ் வந்து ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ இப்படி வந்து பரோவில் ஒருத்தவங்க கவுண்டியில் ஒருத்தவங்கன்னு சொல்லி 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிட்டு இருந்திருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அண்ட் அக்ரேரியன் ரெவல்யூஷன் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த டைமில் என்னென்ன சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்ததுனால இந்த ஒரு 2 ரெவல்யூஷன் வந்ததுனால நிறைய பரோஸ் அங்கே பெருநகரத்தில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, மைக்ரேட் ஆகி நிறைய பேர் சிட்டிஸ்க்கு போக ஆரம்பித்தாங்க. ஓகேவா, சிட்டிஸ் போக ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த பரோஸ் அப்படின்றவங்களே வந்து நிறைய பேர் நிறைய பேர் அங்கே போய் நிறைய கஷ்டங்கள் தான் அனுபவிச்சு நிறைய பேர் வந்து இல்லாமலே போயிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இப்போ வரைக்குமே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்கெட் பரோஸ் அண்ட் ரோட்டன் பரோஸ் அப்படின்னு 2 விதமான ஒரு பிரிவாக இருக்காங்க. ஸோ இவங்க இப்போயுமே வந்து தே ஆர் கண்டினியூடு டு சென்ட் தட் 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து முன்னாடி எப்படி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்களோ அது மாதிரி இப்போயும் அனுப்பிட்டே தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இண்டஸ்ட்ரீஸ் டவுன்ஸை பொறுத்த வரைக்கும், இண்டஸ்ட்ரியல் இருக்கிற டவுன்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கேருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸே வர்றது கிடையாது. அப்படி வராமல் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ், அங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் வேணும் அப்படின்ற அவங்களுடைய மனசில் இருக்க க்ரீவன்ஸ் கூட சொல்ல முடியாத ஒரு நிலைமை. அதாவது ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கவுண்டிலையும் சரி, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் சரி, ஒவ்வொரு ஊர்களில் சரி, அங்கே இருக்கிறவங்களாம் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பார்லிமெண்ட்டுக்கு வந்து ஸோ அவங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்பி வைப்பாங்க, சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து வழக்கமாக இருந்துகிட்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து அந்த சான்ஸ் கூட இல்லாமல் வந்து போகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், the qualification for a person to have the rights to vote was not just, it was a past custom that any freeholder with an income of 40 shillings had the right to vote. In the early 19th century, such men continued to enjoy the right of voting, but a wealthy tenant farmer did not have the right of voting. These defects in the parliamentary representation need a reform. ஓகே, ஸோ ரிஃபார்மேஷன் இந்த 3 பில்ஸ் ரிஃபார்ம் கொண்டு வரதுக்கு ஸோ முக்கியமான காரணம் என்னன்றதை இதில் சொல்கிறாங்க. அதாவது ரைட் டு ஓட் போடணுன்றது எல்லா ஒரு பர்சனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, பாஸ்ட் கஸ்டம் பழைய முறைப்படி இவங்க எப்படி இருப்பாங்கன்னா ஃப்ரீ ஹோல்டர்ஸ், அதாவது நான் இதுக்கு முன்னாடி டாபிக்ஸில் பார்த்துருப்போம். ஸோ ஃப்ரீ ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவங்களோட இன்கம் 40 ஷில்லிங்ஸ்க்கு மேலே இருந்தால், ஓகேவா, அந்த பிரிவில் இருக்க மக்கள் 40 ஷில்லிங்ஸ் மேலே சம்பாதிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் போட ரைட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து 19th century பீரியடில் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அவங்களுக்கு அந்த ரைட் ஆஃப் ஓட்டிங் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே என்ஜாய் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. பட் ஈவன் அந்த டைம்லேயே வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்க டினான் ஃபார்மர்ஸ், சொந்த இடத்துல சொந்தமாக விவசாயம் பண்ணிட்டு அவ்வளோ வெல்த்தியாக இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு ஓட் போடுற ரைட்டே கிடையாது. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு நிலைமை தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் நிறைய குறைகள் இருக்கிறதுனால ஸோ பார்லிமெண்ட்ரி ரெப்ரசன்டேஷனுக்கு வந்து ஒரு ரிஃபார்ம் தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், தி கவர்மெண்ட் ஆஃப் த விக்ஸ் அப்பாயிண்டட் a committee to study the parliamentary reforms. Lord Durham, the chairman of the committee, submitted the report recommending certain changes. It was accepted by Earl Grey, the Prime Minister, and the reform bill was introduced in 1831. It was opposed by House of Lords. The Parliament was dissolved and a general election followed in which the Whigs was re-elected. Again, the reform bill was passed and again was rejected by the House of Lords. The Prime Minister Grey resigned and Wellington was called upon to form the ministry. As he could not do so, Grey was asked to return, and for the 3rd time the bill was passed in 1832. ஓகே, ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் வர்றதுக்கே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்றதான் வந்து இந்த பேராகிராஃபில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் விக்ஸ், ஓகேவா, அந்த கவர்மெண்ட் ஆஃப் த விக்ஸ் என்ன அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஒரு கமிட்டி வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, விக் டோரி பார்ட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி நான் அது கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோஷியலிஸ்ட் ஆஃப் இங்கிலாண்டில் இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த விக்ஸ் டோரி அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக இருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் விக்ஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா
பார்லிமெண்ட்ரி ரிஃபார்ம்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு அதில் என்ன இருக்குது, அதில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் மாதிரி எல்லாமே ஸ்டடி பண்ணுறதுக்காக வந்து ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லார்ட் துர்காம் அப்படின்றவர் தான் அந்த சேர்மேன், அந்த கமிட்டியோட சேர்மேன். அவர் ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறார். ஓகேவா? ஸோ பார்லிமெண்ட் ரிஃபார்ம் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் வந்து சீர்திருத்தம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்ற பற்றி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ இதில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ண சொல்லி வந்து அந்த ரிஃபார்மில் இருக்குது. ஸோ இதை யார் அக்செப்ட் பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா ஏர்ல் கிரே, அவர் தான் அந்த டைமில் இருந்த ப்ரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த ரிஃபார்ம் பில்லை வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டாங்க. ஓகேவா? 1831 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் நேரத்தில் வந்து அதை அப்போஸ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ். ஓகேவா? ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 2 பிரிவாக இருக்காங்க நான் சொன்னேன். ஸோ ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து இந்த ரிஃபார்ம் பில்ஸ் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இவங்க அப்போஸ் பண்ணதுக்கப்புறம் பார்லிமெண்ட் டிசால்வ் ஆகிடுச்சு. ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் மாதிரி வந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதில் மறுபடியும் விக்ஸ், த கவர்மெண்ட் ஆஃப் விக் தான் வந்து மறுபடியும் வந்து இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அகெயின் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க பண்ணுறது தான் திரும்ப பண்ணுவாங்க. ஸோ மறுபடியும் ரிஃபார்ம் பில்லை வந்து பாஸ் பண்ணுறாங்க. அகெயின் மறுபடியுமே வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இப்படியா வந்து தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. இந்த டைமில் ப்ரைம் மினிஸ்டர் கிரே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. இந்த வில்லிங்டன் அப்படின்றவரை மினிஸ்ட்ரிக்காக வந்து கூப்பிட்றாங்க டு ஃபார்ம் த மினிஸ்ட்ரி. ஸோ ஆஃப்டர் தட் இந்த மீன் டைம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியுமே ஒரு ரிஃபார்ம் பில் வந்திருக்கு இன் 1832. இதான் வந்து இந்த 1832 வந்த அந்த ரிஃபார்ம் பில் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832. இதான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது. இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் வந்து 2 times வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த 3rd time வந்தது தான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சு, ஒரு கரெக்டான ஒரு ஆர்டராக கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832 இந்த ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில்லில் மக்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது கட்டுக்கோப்பாக என்ன சொல்கிறது கிங் ரூல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு 1 person ரூல் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் மாறி மக்களுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக கொண்டு வந்தாங்க இங்கிலாந்து அப்படின்றதான் நமக்கு இல்லை சொல்லியிருக்காங்க. The first Reform Bill of 1832. This Reform Bill altered and widened the suffrage. The total number of seats in the House of Commons remained unchanged. 56 Rotten boroughs having less than 200 inhabitants were not given a right to vote. 32 boroughs having 4,000 people could sit only one member. Out of 143 seats thus got 65 were given to large towns and cities and was not represented so far. 65 seats were given for newly created rural constitutions and remaining 13 were given to Ireland and Scotland. ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில்லை என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க பண்ண விஷயமே அவங்க ஆல்டர் பண்ணி வைடன் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா த ரைட் டு வோட் இன் பொலிட்டிக்கல் எலெக்ஷன். ஸோ இந்த பொலிட்டிக்கல் எலெக்ஷனில் எல்லாருக்குமே ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற சஃப்ரேஜ் அப்படின்னா அதுதான். ஸோ கொடுக்கணுன்றது தான் ஃபஸ்ட்டு நினச்சாங்க. ஸோ டோட்டல் இந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருந்துச்சு. ஓகேவா? 600 மேலே இருக்கும். ஸோ அந்த சீட்ஸில் வந்து எந்த சேஞ்சஸுமே அவங்க பண்ணல. பட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 56 ரோட்டன் பரோஸ். ஸோ 56 பெருநகரத்தில் வந்து வெறும் 2000 இன்ஹாபிட்டன்ஸ் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட் போடுற ரைட்ஸ் கிடையாது. இதுவே வந்து 32 பெருநகரத்தில் 4000 பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னா தே கேன் சென்ட் ஒன்லி 1 member. அவங்க அதுலேருந்து ஒரு மெம்பர்ஸ் மட்டும் சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவுட் ஆஃப் 143 சீட்ஸில் வந்து 65 யாருக்காக கொடுத்துருக்காங்கன்னா வேர் கிவன் டு லார்ஜ் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸில் இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் another 65 சீட்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்க ரூரல் கான்ஸ்டிடியூவன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிமைனிங் 13 யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டுக்கும் ஸ்காட்லாண்டுக்கும் இப்படியா வந்து இந்த சீட்ஸை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் in boroughs and the towns franchise were given to landowners whose annual rent was 10 pounds. In countries or shires all the freeholders got the right to vote. ஓகே, இந்த boroughs and townsலேயும் சரி இந்த 2 இடத்துலையும் சரி லேண்ட் ஓனர்ஸ் அவங்களோட ஆனுவல் ரெண்ட் வந்து 10 pounds இருக்கிறவங்களுக்கு ஓகேவா லேண்ட் ஓனர்ஸ் ஆனுவல் ரெண்ட் ஓகேவா இயர்லி ரெண்ட் வந்து 10 pounds இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட்
in counties or shires all the freeholders. ஸோ இந்த கவுண்டீஸ்லேயும் சரி ஷைர்ஸ்லேயும் சரி நிறைய டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ மாவட்டம் அதில் இருக்க பிரிவுகள். ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அங்கே இருக்கிற ஃப்ரீ ஹோல்டர்ஸ்க்கு மட்டும் எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் ரைட் டு ஓட். எல்லாருக்குமே ஃப்ரீ ஹோல்டர்ஸ்னாலே தே ஹாவ் ரைட் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். This reform bill shifted the power from the aristocrat to the middle class. The working class were not benefited by this reform bill. Their dissatisfaction led them to agitate and to start movements like socialism, trade unionism, Chartism. William Lovett in 1836 started the Chartism movement. He had 6 demands including the demand for right to vote for the working class. The demands was rejected. A strike was declared by the workers. Many were imprisoned, but most of the demands were granted. Okay, so இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த ரிஃபார்ம் பில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து அவங்களுடைய பவர்ஸ், இந்த அரிஸ்டோக்ராட் அவங்க தான் எல்லாமே ஹெட் அப்படின்ற அந்த பவர் வந்து ஷிஃப்டட் டு த மிடில் கிளாஸ் பீப்புள் கிட்ட அவங்க கைக்கு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே ஸோ அரிஸ்டோக்ராட் மிடில் கிளாஸ் இவங்களுக்கு இப்படி தானே ஷிஃப்ட் ஆகியிருக்கு. இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள்னு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ரிஃபார்ம் பில் இப்படி ஒரு ரிஃபார்ம் பில் பாஸ் பண்ணதில் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்கல. ஸோ அவங்களுக்குன்னு எந்த ஒரு நியாயமுமே கிடைக்கல அதில். ஸோ அதனால் அவங்க ரொம்பவே டிஸாட்டிஸ்ஃபை ஆகி ரொம்ப அஜிடேட் ஆகி நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சவங்க. என்ன சொல்கிறது, இந்த சோஷியலிசம், ட்ரேட் யூனியனிசம், சார்ட்டிசம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவங்க பண்ண இந்த ஒரு விஷயத்துக்கு எதிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, நிறைய போராடியிருக்காங்க. வில்லியம் லோவர்ட் வந்து 1836 ஸோ அவர் சார்ட்டிசம் என்ற மூமெண்ட்டை இவரோட தலைமையில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் வந்து அவர் மக்கள் ஒரு நார்மல் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு நிறைய டிமாண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இருக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 6 டிமாண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டிமாண்ட் வந்து ரைட் டு ஓட். மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரைட் டு ஓட் இருக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஒன் ஆஃப் த டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிமாண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த டைமில். ஸோ அதனால் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து. ஸோ நிறைய பேரை வந்து இம்ப்ரிசன் பண்ணியிருக்காங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி டிமாண்ட்ஸ், அந்த 6 டிமாண்ட்ஸில் ஒரு சில டிமாண்ட்ஸ்லாம் வந்து அதுக்கு ஓகே தான் சொல்லியிருக்காங்க, கிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரிஃபார்ம் பில் ஆஃப் 1832 என்ன மாதிரி சேஞ்சஸ் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தாங்க, இந்த ஓட் போடுற உரிமை யாருக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புளுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லாததுனால அவங்க எந்தெந்த மூவ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. Okay, the second reform bill of 1867. In 1866, the second reform bill was introduced by Gladstone, the Liberal. It was rejected in the House of Commons. In 1867, Lord Derby, the then Prime Minister, passed the bill with the support of Disraeli. This bill was certainly an improvement on an earlier one. By this reform bill, the voting population became more than double. It gave franchise to all the workmen who lived in the towns, artisans, and small householders. Only the agriculture laborers and miners remained without the right to vote. Okay, the second reform bill of 1867 என்ன மாதிரி சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பாருங்கள். 1866 வந்து அதாவது 67 தானே சொல்லியிருக்காங்க அந்த டைட்டிலில். பட் 1866 வந்து செகண்ட் ரிஃபார்ம் பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளாட்ஸ்டோன். ஓகேவா, அவர் வந்து ஒரு லிபரல் சப்போர்ட்டர் ஆஃப் திஸ் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த அவர் பண்ண அந்த ரிஃபார்ம் பில் வந்து யார் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். ஓகேவா, ஒன்று ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இதான் வந்து அவங்களுடைய இப்படி தான் வந்து கண்டினியூஸாகவே போயிட்டுருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து 1867 வந்து லார்ட் டெர்பி பிரைம் மினிஸ்டர். ஸோ டிஸ்ரேலி அப்படின்ற ஒருத்தரோட சப்போர்ட்டையும் கூட வச்சுக்கிட்டு அவரும் ஒன் ஆஃப் த ஒரு ஹை ப்ரியாரிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் தான். ஸோ அவரோட சப்போர்ட் கூட வச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த செகண்ட் ரிஃபார்ம் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு கிளாட்ஸ்டோன் பண்ணப்போ ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் லார்ட் டெர்பி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பில் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஓட்டிங் பாப்புலேஷன் வந்து மோர் தென் டபுள், இதுக்கு முன்னாடி இருந்ததை விடவே டபுளாக ஆக்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈவன் அங்கே இருக்கிற ஒர்க்மேனுக்கெலாம் வந்து உரிமை கொடுக்கலன்றது தானே ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில்லோட ஒரு கோரிக்கையாக இருந்துச்சு. பட் இந்த ரிஃபார்ம் பில்ஸில் ஒர்க்மேன் எல்லாருக்குமே வந்து டவுன்ஸில், ஆர்டிசனில், ஸ்மால் ஹவுஸ் ஹோல்டர்ஸாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஓட் போடுற உரிமை அண்ட் ஒர்க்மேனுக்கு எல்லாருக்குமே வந்து உரிமைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ்க்கும் மைனிங்கில் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு மட்டும்தான் ஓட் போட ரைட் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து செகண்ட் ரிஃபார்ம் பில்லில் இப்படி ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ரிஃபார்ம் பில் ஆஃப் 1884 என்ன நடக்குதுன்னு பாருங்கள்.
This bill was passed by the Prime Minister Gladstone in 1872. It was first rejected by the House of Lords. After a series of conferences between Gladstone and Salisbury, it was passed. According to this bill, the franchise were extended to all the householders in the countries. The agricultural laborers got the right to vote. This bill put an end to the old practice of representation by the counties and boroughs. This act of by giving franchise to every individual living in a permanent home, either as a landlord or a tenant, increased the number of voters in England. ஓகே, இந்த தேர்ட் ரிஃபார்ம் பில்லில் என்ன மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பில்லை வந்து யார் பாஸ் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அகெயின் கிளாட்ஸ்டோன் தான் பாஸ் பண்ணுறாரு இன் 1872. பட் ஈவன் அதையுமே வந்து ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி வச்சு ஒரு சீரியஸ் டிஸ்கஷன் பண்ணி கிளாட்ஸ்டோன் அண்ட் சாலிஸ்பரி எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து அந்த ரிஃபார்ம் பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா, மக்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்டர்ஸ் கண்ட்ரியில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரான்ச்சைஸ் அதாவது உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ் கூட வந்து ஓட் போடுற எல்லா ரைட்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓல்டு ப்ராக்டிஸ், இதுக்கு முன்னாடி வந்து கவுண்டிஸ் பரோஸ் இவங்க மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற நிறைய ஓல்டு அந்த கஸ்டம்ஸ் எல்லாமே மாற்றி புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. ஈவன் லேண்ட்லார்ட் நிலம் வச்சுருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை அங்கே டினான்ட்டாக ரெண்ட்டுக்கு போயிருக்கிறவங்களா இருக்கட்டும், வீடு எல்லாருக்குமே வந்து தே ஹாவ் அ ரைட் டு ஓட். எல்லாருக்குமே ஓட் போட ரைட்ஸ் இருக்குன்னு சொன்னதுனால இங்கிலாண்டில் நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. At last conclusion, by these three reform bills, power in England passed over completely to the people, and England became a complete democracy. The fourth reform bill of 1918 gave the voting right to all men above the age of 21 and to women over 30 years. For the first time, women were given the right to vote. In 1928, this age differences was removed. The equality of women was acknowledged. ஓகே, ஸோ இந்த த்ரீ ரிஃபார்ம் பில்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாண்டோடைய பவரே வந்து யார் கையில் போயிடுச்சுன்னா கம்ப்ளீட்லி இட் வாஸ் டேக்கன் ஓவர் பை பீப்புள்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, பீப்புள் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை மட்டுமே கொடுக்குற ஒரு கண்ட்ரியாக மாறிச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரியாக, இட் வாஸ் ரூல்டு பை பீப்புள் அப்படின்ற மாதிரி டெமோக்ரஸி கண்ட்ரியாக மாறிடுச்சு. அகெயின் ஃபோர்த் ரிஃபார்ம் பில்லுமே வந்திருக்கு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1918 வந்திருக்கு. அது எப்படின்னா ஓட்டிங் ரைட் டு ஆல் மென் அண்ட் விமன் எல்லாருக்குமே, அதாவது ஏஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்க வந்து ஓட் போடலாம் அப்படின்ற மாதிரி எல்லா மென்க்கு ஒரு ஏஜ், விமனுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ மென்லாம் பார்த்தீங்கன்னா அபோவ் த ஏஜ் ஆஃப் 21க்கு மேலே இருந்தாலே அவங்க ஓட் போடலாம். விமன் வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லி விமன்ஸ்க்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே கொடுக்காத அந்த ஓல்ட் பீரியடில் ஸோ 1918 தேர்ட் ரிஃபார்ம் பில் மூலிமா கொடுத்துருக்காங்க. அண்ட் 1928 வந்து திஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லாமல் விமன் ஈக்குவாலிட்டி இது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விமன்ஸ்லாம் படிக்கக்கூடாது, அவங்களுக்கு எதுவுமே வந்து வெளியே வரக்கூடாது அப்படின்ற எல்லா விஷயமும் அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிஃபார்ம் பில்ஸ் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதோடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதில் ஓவராலாக எல்லா விஷயமுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஈவன் 3 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸ் எப்படி கேட்டாலுமே இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பண்ணியே நீங்கள் ரைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரிஃபார்ம் பில் மட்டுமே கேட்டால் அதை லைக் 2 மார்க் 3 மார்க் மாதிரி எப்படி கேட்டாலும் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இதுவே போதுமானது எஸ்ஸே, நீங்கள் வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா கேதர் பண்ணவே தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து விக்டோரியன் ஏஜ் பார்ப்போம். ஏன்னா விக்டோரியன் ஏஜ் ஃபுல்லாகவே ரிஃபார்ம் பில் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் சேஞ்சஸ் இது மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தொடர்ந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.